இன்றைக்கும் ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு சின்ன தாட்டு மட்டும் ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 121 சங்கீதம், 121 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் 2 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் காட் என்று 2வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம் அப்படின்னு இருக்கு. என்ன சங்கீதம்? ஆரோகண சங்கீதம். பைபிளில் எத்தனை ஆரோகண சங்கீதம் இருக்குது? இந்த 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கிற 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுறன. ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 8 வசனம் 6 வசனம் இந்த மாறி மாறி வரும். பாருங்கள், 7 வசனம் 8 வசனம் 122 மொத்தம் 9 இருக்குது. 15 சங்கீதங்கள் பைபிளில் சங்கீத புஸ்தகத்தில் they are called a song of ascents or song of degrees. ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆரோகணனா ஏறிட்டே போகிறது. நம்ம மியூசிக்கில் பார்த்து ஏறிட்டு போகல, சாரி காமா பாதாரி சா அப்படின்னு ஏறிட்டு போகிற மாதிரி இந்த சங்கீதங்கள் ஒரு ஏற்றத்தின் சங்கீதங்களாக அது இருக்கின்றன. அதை குறித்து நான் பின்னாடி சொல்கிறேன். பாருங்கள், சங்கீதம் இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அளிக்கிறவர், காட் அவர் ஹெல்பர், ஜெகோவா எஸ்ஸர் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்ஸர் அப்படின்னா ஹெல்ப், ஒத்தாசை, உதவி என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எலியேசர் அப்படின்னு சொன்னால் தேவன் எனக்கு உதவியாளர், காட் இஸ் மை ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம் எலியேசர். எபெனேசர் அப்படின்னு சொன்னால் இம்மட்டும் உதவி செய்தவர், இம்மட்டும் உதவி செய்தவர் எபெனேசர், எலியேசர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருக நம்ம பார்க்கிறோம். ஜெகோவா ஏசர் அப்படின்னா ஒத்தாசை செய்கிறவர், உதவி செய்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த சங்கீதம் ஒரு கேள்வியில் ஆரம்பிக்குது. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. தமிழ் எப்படி இருக்குது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் பாருங்க எப்படி போட்டிருக்கு, சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஐ வில் லிஃப்ட் அப் மை ஐஸ் டு த ஹில்ஸ். என் கண்களை பர்வதங்களுக்கு நேராக எடுக்கிறேன், எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னு கேள்வி இருக்குது. என் கண்களை எங்க இருக்கிறேன்? பர்வதங்களுக்கு நேராக எடுக்கிறேன். ஆனால் எங்கிருந்து எனக்கு? from where my help comes from. எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு? I lift up my eyes to the hills. பர்வதங்களுக்கு நேராக. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். என்னன்னு சொன்னா, வருஷத்துல 3 முறை அவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும். எல்லா ஆண்களும், யூதனாக பிறந்த ஒவ்வொரு ஆணும் என்ன செய்யணும்? எருசலேமுக்கு போக வேண்டும். ஆனுவல் ஃபீஸ்ட் என்று சொல்வார்கள். வருடாந்திர பண்டிகைகள், 3 பண்டிகைகளுக்கு கண்டிப்பாக போகணும். 7 பண்டிகை இருந்தாலும் 3 பண்டிகைகள். அது நீங்கள் உபாகமம் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 16:16 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு பாருங்க. அந்த வருஷம் குறிப்பிட்ட வசனத்திலே 3 காரியமும் போட்டிருக்கு. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வார பண்டிகை, கூடார பண்டிகை. உன் ஆண் மக்கள் எல்லாரும் அங்கே வந்து காணப்பட கடவர்கள். எருசலேமுக்கு வரணும். எங்க வரணும்? இதே காரியத்தை தான் 23ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 23:14 வருஷத்தில் 3 பண்டிகை. என்னென்ன பண்டிகை? கூடார பண்டிகை. முதல்ல என்ன வரும்? முதல்ல புளிப்பில்லாத பண்டிகை. அது என்னன்னா பஸ்கா பண்டிகை. என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எப்போ வரும்னு சொன்னால், யூத கேலண்டரில் முதல் மாதத்தில் வரும். நிசான் மாதம்னு சொல்லி, நிசான் மாதம் அப்படின்னா நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மார்ச் ஏப்ரலில் வரும். எப்போவுமே குட் ஃப்ரைடே எப்போ வருது? மார்ச் ஏப்ரலில் தான் வரும். ஆகவே அந்த இப்போ பஸ்கா பண்டிகை நிசான் மாதம், முதல் மாதம். அது 2வது 3வது மாதத்துலேயும் திரும்பி வரணும். ஒரு மாதம் போயிட்டு திரும்ப அடுத்த 3ஆம் மாதம் என்ன பண்ணோம்? வரணும். 3வது மாதம்னா அது வந்து சிவான் மாதம். சிவான்
அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம். இந்த மாதம் இல்லை, மார்ச் ஏப்ரல் தான் பஸ்கா. இது பெந்தேகோஸ்தே பண்டிகை அடுத்தது. மே ஜூன் இந்த 2 மாதத்துக்கு நடுவில் வரும். மே ஜூன் அதில் ஒரே மாதம் நமக்கு அது நடுவில் வரனால அது மே ஜூன் என்கிற அடிப்படையில் வரும். 3வது பண்டிகை வந்து எப்போ வரும்? கூடார பண்டிகைனா 7வது மாதத்தில் வரும். சுக்கோத் அப்படின்னு சொல்லி அந்த கூடார பண்டிகை அது என்னன்னு சொன்னால் 7வது மாதம் அப்படிங்கும்போது செப்டம்பர் அக்டோபர் அந்த காலகட்டத்தில் 3 முறை என்ன பண்ணும், எந்த ஊரில் இருந்தாலும் என்ன பண்ணும், எல்லா ஆண்களும் அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். எருசலேம் மலைகள் நிறைந்த, மலைகளுக்கு மேலே இருக்கிற ஒரு பட்டணம் தான். என்னது? இட் இஸ் a city on the hill. அது ஒரு மலைகளுக்கு மேலே இருக்கிற பட்டணம் தான் எருசலேம். ஆகவே இவர்கள் ஒவ்வொரு முறை வரும்பொழுது அந்த மலையில் ஏறுவாங்க. அதில் ஏறும் பொழுது ஏறிக்கொண்டே பாடுகிற பாட்டு தான் இந்த ஆரோகண பாட்டு. இல்லை, சின்னதாக இருக்கும். இன்னொரு விதத்திலையும் சொல்கிறாங்க. ஆனால் பொதுவான கருத்து இதுதான், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அவர்கள் பண்டிகைக்கு வரும்பொழுது, அவர்கள் மலையில் ஏறும் பொழுது, அங்கே எருசலேம் பட்டணத்தை நோக்கி மலையில் ஏறும்போது, ஏன்னா எருசலேமில் தான் தேவாலயம் இருக்கிறது, எருசலேம் தேவனுடைய பட்டணமாக இருக்கிறது. ஆகவே மலையை நோக்கி போகும் பொழுது அவர்கள் இந்த பாடல்களை பாடிக்கொண்டே போவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பாட்டு தான். அவ்வளோத்தையுமே நீங்கள் வாசிக்கணும்னா ஒரு 10 நிமிஷத்தில் வாசித்து முடிச்சிடலாம். எங்கள் 120ஆம் சங்கீதத்திலேருந்து 134ஆம் சங்கீதம் வரைக்கும் பாருங்கள், எல்லாம் குட்டி சங்கீதம். கடைசி 2 சங்கீதம்லாம் 3 வருஷம் தான் இருக்குது. 3 அப்போ சின்ன சங்கீதம் தான். அவ்வளோத்தையும் என்ன பண்ணுவாங்க, நிறுத்தி அழகாக பாடிக்கிட்டே மேலே போவாங்க. அதே போல் இன்னொரு வியாக்கியானமும் இருக்கிறது. ஆலயத்தில் அந்த பிரகாரத்துக்களாக போகும்பொழுது 15 படிகள் இருக்குமா, 15 படி. ஒரு படியில் ஏறணும்னு நின்றுட்டு 120 சங்கீதம், அடுத்த படியில் ஏறி நின்று 121 சங்கீதம், அப்படியும் பாடிட்டு போவாங்க. அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த பண்டிகைக்கு வரும்போது எருசலேமுக்கு அவர்கள் செல்லும் பொழுது தேர் ஆல் பில்கிரிம்ஸ், யாத்திரிகைகள். பில்கிரிமேஜ் அப்படின்னா யாத்திரிகர்கள். அவர்கள் அங்கே போகும் பொழுது இந்த பாடல்களை பாடிக்கொண்டே ஏறு வரிசையில் அப்படியே ஏறிக்கிட்டே போகும்போது இந்த பாட்டை அவர்கள் பாடிக்கொண்டே போவார்கள். ஆகவே தான் அந்த சங்கீதத்துக்கு பேர் என்ன? அப்போ மலையை பார்க்கிறாரு. மலையை பார்த்தோன்னே என் கண்களை மலைக்கு நேராக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு அங்கே கேட்குறாரு. பாருங்க, எனக்கு தமிழில் அப்படி நமக்கு அப்படியே ஈஸியாக அப்படி ஒரே லைனில் போட்ட மாதிரி இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிருக்கு. பட் ஆனால் அது கொஸ்டினாக இருக்குது. எனக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும்? ஏன்னா புறஜாதிகள் அவருடைய தெய்வங்கள்லாம் மலைகள் மேலே பீடங்கள் இருந்துச்சு, ஹை பிளேசஸ் சொல்லுவாங்க, மேடைகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மலை மேலே இருந்துச்சு. அப்போது அந்த கடவுள்களை அங்கே மலையில் போய் தேடி அங்கே உதவி கிடைக்குன்னு போனாங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறா, மலையை பார்த்து எங்கே இருந்து மலையை பார்க்குறேன், என் கண்களை மலைக்கு நேராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு எங்கேருந்து உதவி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியில் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறதை நம்ம அங்கே பார்க்குறோம். பாருங்கள், அந்த 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 காரியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இது யார் சங்கீதம் நமக்கு தெரியல. ஆனால் அந்த 15 சங்கீதத்தில் 4 சங்கீதம் வந்து தாவீதின் சங்கீதம். 4 சங்கீதம் அங்கே போட்டிருக்கு பாருங்க. 122க்கு மேலே போட்டிருக்கா, தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது, கர்த்தருடைய ஆலயம் எங்கே இருந்துச்சு? எருசலேமில் இருந்துச்சு. மகிழ்ச்சியாக இருந்தேன், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். 124ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு பாருங்க. 124ஆம் சங்கீதத்தில் தாவீது பாடின சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் மாத்திரம் பக்கத்தில் இல்லாட்டா என்னை உயிரோடு விழுங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எத்தனை சங்கீதம்? 131 பாருங்க, தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், தாவீது பாடுறாரு அங்கே. அப்புறம் 133ஆம் சங்கீதம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அதுவும் யார் சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். இதில் ஒரே ஒரு சங்கீதம் சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். 127ஆம் சங்கீதம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்பது சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். மற்ற எல்லாம் அனானிமஸ், யாருன்னு தெரியாது. ஆகவே 5 ஆரோகண சங்கீதத்தின் மேலே பேர் இருக்கிறது, 10க்கு மேலே என்ன இல்லை, 10 சங்கீதத்தில் பேர் இல்லை, அனானிமஸ் சாம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே இதெல்லாம் ஆரோகண. இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, நீங்களும் அப்படியே பாடி பாருங்க. 124 சங்கீதத்திலேருந்து படுக்கிற முன்னாடி 14 சங்கீதம் தான் இருக்குது.
நான் கூட பாடி பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். 14 சங்கீதத்தை அப்படியே பாருங்கள். நல்ல அற்புதமான சங்கீதங்கள், சின்ன சின்ன சங்கீதங்கள். ஆரோகண சங்கீதத்தெல்லாம் இந்த வாரத்தில் மனப்பாடம் கூட பண்ணிடலாம். நீங்கள் பண்ணிடலாம். 120லேருந்து 134 15 ஆரோகண சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களா? ஆகவே இதில் சின்ன சங்கீதம் தான். சரி பாருங்கள், இதில் முதல்ல கேள்வி கேட்கிறார், ரெண்டாவது என்ன செய்கிறாரு, அவரே பதில் சொல்கிறார். என்னுடைய ஒத்தாசை இந்த பர்வதங்கள் இல்லை, இந்த பர்வதங்களுக்கு அப்பால், இந்த பர்வதங்களை படைத்த, அங்கே அடுத்து என்ன சொல்றாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த, ஹல்லேலூயா, பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை இல்லை, இந்த பர்வதங்களை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு my help comes beyond the mountains, from beyond the mountains, இந்த மலைகளுக்கு அப்பால் இருக்கிற ஒரு இடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று சொல்லி அங்கே சொல்ல பார்க்கிறோம். 3 காரியத்தை வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக வேகமாக நீங்கள் குறிச்சிக்கலாம். ஒத்தாசையின் உறைவிடம், the source of our help. ஒத்தாசையின் உறைவிடம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒத்தாசை வருகிற இடம் எங்கே? வாட் இஸ் த சோர்ஸ்? நமக்கு மூல காரணர் யார் ஒத்தாசைக்கு, உதவிக்கு? இரண்டாவதாக the scope of our help. அந்த ஒத்தாசையுடைய அளவு எவ்வளவு பெருசா இருக்கும், அவர் எவ்வளவு பெரியவர், எப்படிப்பட்ட ஒத்தாசை நமக்கு தருகிறார். மூன்றாவது the secret of our help. அந்த ஒத்தாசை பெறுவதற்கான ரகசியம் என்ன? இந்த மூணுமே இந்த 2 வசனத்தில் இருக்கு. முதல்ல சொன்ன ஒத்தாசையினுடைய உறைவிடம், the source. இரண்டாவது the scope. ஆண்டவர் எவ்வளவு, அவருடைய ஒத்தாசை எவ்வளவு பெரிய ஒத்தாசை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக the secret of our help. நம்முடைய ஒத்தாசையுடைய அந்த ரகசியம், பெறுவதற்கான ரகசியம், இவைகளை குறித்து இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, the source அப்படின்னா கர்த்தரிடத்தில் இருந்து அப்படிங்கிற வார்த்தை போட்டுருக்கு பாருங்க. கர்த்தரிடத்தில் இருந்து, ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா, கர்த்தரிடத்தில் இருந்து, from God. நமக்கு பல விதத்தில் நம்ம வந்து சேரலாம், ஆனா எல்லாம் எங்கிருந்து ஆரம்பமாகுது? ஆகவேதான் யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இறங்கி வரும்போது அது பல ஆட்கள் மூலமாக மட்டும் சேரலாம், ஆனா எங்க இருந்தா வருது? சோர்ஸ் என்னது? யோவான் 3:27 யோவான் சொல்றாரு, ஒருவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரத்திலிருந்து உதவி எங்கிருந்து வருது? பர்வதத்திலிருந்து இல்ல, பரத்திலிருந்து. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பர்வதத்திலிருந்து உதவி அல்ல, பரத்திலிருந்து உதவி, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி. இங்க போட்டிருக்க பரலோகத்தில் இருந்து, வார்த்தையெல்லாம் பாருங்களேன், பரலோகத்தில் இருந்து. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:17 இங்க என்ன போட்டிருக்கு? பிதாவினிடத்தில் இருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து, பரத்தில் இருந்து. பாருங்க, எல்லாம் பா பீன்னு வருது. அடுத்தானே பரத்தில் இருந்து, பிதாவிடத்தில் இருந்து, பரலோகத்திலிருந்து, கர்த்தரிடத்தில் இருந்து. அப்ப சோர்ஸ் என்ன? நம்முடைய உதவிக்கு சோர்ஸ் என்ன? சங்கீதக்காரன் கேட்கிறான், where does my help come from? என்னுடைய உதவி எங்கிருந்து வருகிறது? அப்படி ஒரு கேள்வி. எல்லாரும் இந்த மலையை தேடி போறாங்களே, அந்நிய ஜாதிகள், புற ஜாதிகள். ஏன்னா எருசலேம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு நகரம். எருசலேமை சுற்றிலும் மலைகளா இருக்கும். அங்கே 125 சங்கீதம் நினைக்கிறேன் பாருங்க, 125 சங்கீதம். அங்கே பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். எருசலேமை சுற்றி என்ன இருக்குது? பர்வதம். Jerusalem was surrounded by hills, mountains. பர்வதம் சுத்தியில் இருக்குது. ஆகவே புறஜாதிகள், அந்நியர்கள் அநேகர் இப்படிப்பட்ட அங்க பர்வதத்தில் போய் பலி செலுத்தி அவர்கள் கடவுள்கிட்ட ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறான், என் கண்ணையும் பர்வதத்துக்கு நேரம் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்? அது பரத்திலிருந்து தான் வரும். ஹல்லேலூயா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். மலைக்கோட்டையிலேருந்து வராது,
மலைக்கோட்டைக்கு மேலே இருக்கிற அல்லலையோ உச்சியில் இருக்கிறல்ல, அது அதுக்கு மேலே இருக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய அந்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில சிருஷ்டியை தேடாமல் சிருஷ்டிகரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. சிருஷ்டிகரிடத்திலிருந்து அல்ல. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா மனுஷனுடைய உதவி எப்படியா விருதா அப்படின்னு போட்டிருக்கு. சங்கீதம் 60:11, சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12 இந்த 2 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு மனுஷனுடைய உதவி விருதா. ஃபார் த ஹெல்ப் ஆஃப் மேன் இஸ் யூஸ்லெஸ். அது நமக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கும். உதவி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். 124 சங்கீதம் 8 வசனத்தில் பாருங்க, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது என்று இந்த ஆரோகண சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தில் வருகிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். சகாயர்னா உதவி செய்கிறவர், ஹெல்பர். 27 சங்கீதம் 9 வசனத்தில் உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உம்முடைய அடியனை விலக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. நீரே எனக்கு சகாயர் என்று சொல்கிறது பார்க்கிறோம். ஆகவே ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனுஷனை அல்ல, மனுஷ முகத்தை அல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அது பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். The Lord is my helper. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது. ரெண்டாவதாக the scope of our help. இந்த தேவ ஒத்தாசையின் அளவு எவ்வளவு? To what extent can he help us? எவ்வளவு தூரம் அவர் உதவி செய்ய முடியும்? இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னா நீங்கள் எவ்வளவுக்கு உதவி செய்வீங்க? பிரதர் ஒரு 10 லட்சம் எனக்கு தருவீங்களான்னு கேட்டால், பாஸ்டர் எனக்கு ஒரு 10,000 வேணா தர முடியும், 10 லட்சம் என்னால் தர முடியாது அப்படிம்பீங்க. சில டைம் 10,000 தர முடியும்னு கேட்டால், எனக்கு வேணா ஒரு 500 ரூபா தரலாம் பிரதர், அதுக்கு மேலே என்னால் தர முடியாது அப்படிம்பாங்க. அப்போ டு certain extent only people can help. ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஹெல்ப் டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னா இங்கே போட்டிருக்கு, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. இஸ் த கிரியேட்டர் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ். அவரிடத்தில் இல்லாதது என்று ஒன்றும் கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் 142 அதிகாரம் யோபுல வாசிக்கிறோம் அல்லவா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று போட்டிருக்குது. இஸ் ஏபிள் டு டு ஆல் திங்ஸ். பாருங்க, இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னா இங்கிலீஷில் த லார்ட் இஸ் மை ஹெல்பர் அப்படின்னு போடுறது. அப்படி நடிப்பாங்க, த லார்ட் இஸ் மை ஹெல்பர். எபிரேயர் 13:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு. அப்போது என்னுடைய ஹெல்பர் யாருன்னா த லார்டு. எல்லாம் சொல்லுங்க, லார்டு. த லார்டு அப்படின்னா த கர்த்தர் அப்படின்னா யாரு? அவருக்கு இன்னொரு பேர் என்ன? கர்த்தருங்கிறதுக்கு என்ன பேர் என்ன? யெகோவா. யெகோவா அப்படின்னா யாரு? இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை எல் ஷடாய் அப்படின்னா இன்னொரு வார்த்தையில் தி எனஃப் காட் அப்படின்னு அர்த்தம். என்னது? எல் ஷடாய். அவர் போதுமானவர், எல்லாவற்றிற்கும் நம்ம போதும்பா. ஆல் சஃபிஷியன்ட் காட், சகலவற்றையும் நமக்கு செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். அதுதான் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் பாருங்க, his help is adequate because he is an almighty God. adequateனா போதுமான அளவு அவர் உதவி செய்ய வல்லமையாக இருக்கிறார். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அப்படி யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. வானத்தையும் பூமி, அந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அழுத்தமாக. எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இஸ் a creator. அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். நீங்க 32 அதிகாரம் எரேமியாவில் 17 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 32 அதிகாரம் 17 வசனம். அவரால் செய்யக்கூடாத அந்த வசனத்தில் முன்னன் பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரே உம்முடைய மகாபலத்தினால் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். அப்போ இஸ் ஏபிள் டு டூ எனிதிங், எனி ஹெல்ப் யூ நீட் இஸ் ஏபிள் டு ஹெல்ப் அஸ்.
அதான் அவருடைய ஸ்கோப்பு. எனி ஹெல்ப். இப்போ உங்களால் ஒரு லிமிட்டடான ஹெல்ப் பண்ண முடியும். டாக்டருடைய வேலையை நீங்கள் செய்ய முடியுமா? இன்ஜினியர் வேலையை நீங்கள் செய்ய முடியுமா? கார்பெண்டர் வேலையை நீங்கள் செய்ய முடியுமா? என் வேலையை நான் செய்யும்ப்பா, அவ்வளோதான். ஆனால் அவர் இஸ் ஏபிள் டு டு ஆல் திங்ஸ். சகலவற்றையும் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். போதுமானதிலும் அதிகமான தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். there is nothing too hard. அது மாத்திரமல்ல, the Lord அப்படின்னா தான் adequate. not only that, the Lord is அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? is அப்படின்னா present tense, அப்படிதானே? the Lord was இல்லை, என்னைக்கோ ஹெல்ப் பண்ணாருப்பா அப்படின்னு இல்லை. Lord isனா his help is always available. ஹல்லேலூயா. ஆகவே தான் 46 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அனுகூலமான துணை, அனுகூலமான துணை. ஹல்லேலூயா. தற்போதுள்ள உதவி அப்படின்னு கத்தோலிக்க பைபிளில் போட்டிருக்கதான கேள்விப்பட்டிருக்கேன். தற்போதுள்ள உதவி கத்தோலிக்க பைபிளில் வருமா? வராதுல்ல. அதாவது இப்படி போட்டிருக்கான், என்னுடைய சிக்கலில் தற்போதுள்ள உதவி அப்படின்னு. உங்கள் என்ன சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கல் எடுக்க இப்போ ரெடியாக இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. சிக்கலில் தற்போதுள்ள ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இஸ் ஹெல்ப் இஸ் நாட் ஓன்லி அடிக்வேட், போதுமானது மாத்திரமல்ல, இஸ் ஹெல்ப் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அவர் எப்பொழுதுமே நம்ம அவர் இருக்கிறபடினாலே, உயிரோடு இருக்கிறபடினாலே, அவர் இருக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் மாறாதவராக இருக்கிறபடினாலே அவருடைய உதவி எப்பொழுது நமக்கு இருக்கிறது. பிலிப்பியர் 4:19 சொல்லும்போது பவுல் சொல்றாரு, மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட். ஆல் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். அப்போ அதுதான் அவருடைய ஸ்கோப். ஹல்லேலூயா. அப்போ என்ன உதவிக்கும் ஆண்டவரை தேடி போகலாம். நீங்கள் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஸ்கோப் அப்படிப்பட்டது. இப்போ ஏன்ட்ட வந்தீங்கன்னா சில காரியத்தில் உதவி செய்ய முடியும், சில ஆலோசனைகளை கொடுக்க முடியும், சில காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஆனால் அவர்கிட்ட எல்லாத்துக்கும் போகலாம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்காக யூ கேன் கோ டு காட் ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் பாருங்க, அவர் அங்கே பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எப்போ வேணால் போகலாம், நைட்டும் போகலாம். அவரை கூப்பிட்டு கூட நம்மள்கிட்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம், இல்லாட்டி ஏரோப்ளைன் மோடில் போட்டுருவோம், இல்லாட்டி என்னது நமக்கு எப்போ தொல்லப்படாதுப்பா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஹீ இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ஹிஸ் ஹெல்ப் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அதை நம்ம அறிந்திருக்கணும். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ ஆல்வேஸ் ஹிஸ் ஸ்கோப் இஸ் அடிக்வேட், சாரி ஹிஸ் ஹெல்ப் இஸ் அடிக்வேட் அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஹெல்ப் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, திருத்துவத்தின் 3 நபர்களுமே அவர் உதவி செய்கிறவர்கள். தேர் ஆல் ஹெல்பர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்துவத்தினுடைய முதல் நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 33:29 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த உதவிகளை அங்கே மோசே சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார், அவர் சகாயம் செய்கிற கேடகம், உனக்கு சகாயம் செய்யும். He is our helper, shield and helper அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. என்னுமாக ஏசாயாவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41 அதிகாரத்தில் 13 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், துணை செய்கிறேன். துணைன்னு போட்டிருக்கு தமிழில், ஆனால் இங்கிலீஷில் ஹெல்ப்னு போட்டிருக்கு, துணை, உதவி செய்வேன். பாருங்க, தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு எபிரேயர் 2:18 அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர் உதவி செய்ய வல்லவர். உதவி செய்ய பிதாவாகிய தேவன் உதவி செய்கிறவர், குமாரனாகிய தேவன் உதவி செய்கிறவர். அவர் வந்தவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. சில டைரக்டாக இப்படி கேட்டாங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. கானானிய ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. 15 அதிகாரத்தில் மத்தேயு 15:25 வாசித்தீங்கன்னா, லார்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி அவர் பண்ணாரா பண்ணலையா உதவி? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னான். கர்த்தர் உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன், இது அம்மா பிள்ளைக்காக வேண்டிக்கிறாங்க. என்னிடத்துல மார்க் 9 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் பிள்ளைக்காக உதவி செய்யும். மார்க் 9 அதிகாரம் 24 வசனத்தில்
எனக்கு அவிசுவாசம் நீங்க உதவி செய்யணும்னு சொல்றான் இடத்துல. அதுக்கு முன்னாடி 22ஆம் வசனத்திலையும் கேட்கிறான், எனக்கு மனதிறங்கி எனக்கு உதவி செய்யும், என் தேவையிலே உதவி செய்யும் அப்படிங்கிறான். ரெண்டாவது ஆண்டவர் சொல்ற விசுவாசி அப்படிங்கிறாரு. ஆண்டவரை விசுவாசம் இல்லை, அதுக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படிங்கிற, அதுக்கு எனக்கு உதவி செய்யும். பாருங்க, அவிசுவாசம் நீங்கும்படி முதல்ல தேவைக்காக சொல்றான். ஆண்டவரே இந்த தேவை இருக்கும் பிள்ளைக்கு இப்படி இருக்கிறான், தீயிலும் தண்ணியிலும் பிசாசு போட்டது கொண்டு போய் எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறான். நீ விசுவாசிப்பா அப்படிங்கிறாரு. ஆனால் பார்த்தா விசுவாசிக்கிற மாதிரி இல்லை ஆண்டவரே, அதுக்கு எனக்கு ஒரு உதவி தேவை ஆண்டவரே அப்படிங்கிறான். பாருங்க, உதவி செய். ஆண்டவர் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்து அவர் உதவி செய்கிறார். மார்க்கு யோவானில் ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைங்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்தவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவனும் இல்லை, கவலைப்படாதப்பா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. உன்னை குளத்திலே போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ எந்திரிச்சு நடந்து போயிரு அப்படிங்கிறாரு. எந்திரிச்சு நடந்துட்டா. அல்லேலூயா. பாருங்க, காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஹெல்ப்பர். இயேசுவருக்கா சொல்கிறாரு, நான் போயிடுவேன் ஆண்டவரே, நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னொரு ஹெல்ப்பர் அனுப்புவேங்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய ஹெல்ப்பர் அனுப்புவேன். இன்னொரு தேற்றரவாளன் தமிழில் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் இன்னொரு ஹெல்ப்பர். யோவான் 14:16 வாசிக்கிறோம், ஹெல்ப்பர் பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். அவர் பல காரியத்தில் உதவி செய்கிறார். அவர் உதவி செய்கிறாருங்கிற வார்த்தை டைரக்டாக எங்கே வாசிக்கிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே 26ஆம் வசனத்தில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய தேவைகளில், நமக்கு ஆலோசனை தடுக்கிற நேரங்களில், நமக்கு ஜெபத்திலே தடுமாறுகிற நேரங்களில் உதவி செய்கிறார். பிதாவாகிய தேவன் உதவி செய்கிறார், குமாரனாகிய தேவன் உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உதவி செய்கிறார், நம்முடைய திரியேக தேவன் உதவி செய்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா என்ன சொன்னேன்? ஏசர். அல்லேலூயா. எலியேசர், அவரே நமக்கு எலியேசராக இருக்கிறார், அவரே நமக்கு எபனேசராக இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். சரி, அப்போ முதலாக சொன்னேன், த சோர்ஸ் ஆஃப் அவர் ஹெல்ப், நம்முடைய ஒத்தாசையினுடைய உறவிடம் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து, பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து என்கிற வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தான் நமக்கு த அல்டிமேட் சோர்ஸ் இஸ் அவர் லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக த ஸ்கோப், அந்த ஒத்தாசையுடைய அளவு என்னன்னு சொன்னால், அது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இப்படி தான் இந்த ஸ்கோப் இஸ் நாட் லிமிட்டெட், ஸ்கோப் இஸ் அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட், இட் இஸ் அடிக்வேட், இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, மூன்றாவதாக த சீக்ரெட் ஆஃப் அவர் ஹெல்ப். இப்படிப்பட்ட உதவியை நம்ம பெறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அங்கே போட்டிருக்கு, கண்களை அவர் மேலே வைக்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, 121 1ஆம் வசனத்தில் த சீக்ரெட், அந்த தேவ ஒத்தாசை பெறுவதற்கான ரகசியம் என்னன்னு சொன்னால், என் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதம் நீ போட்டிருக்கு. கீழே நீங்கள் 23ஆம் சங்கீதத்தில் 123 வந்தீங்கன்னா அங்கே இன்னும் இதாக போட்டிருக்குது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிற உம்மிடத்திற்கு, பர்வதத்திற்கு நேராக அல்ல. நம்ம இன்னைக்கு நம்ம மாற்றி பாடிடுறோம். இப்படி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அப்போ உதவி வர கண்மலையே கர்த்தர் தான், பர்வதமே. ஆனால் அங்கே எருசலேமில் இருக்கிற மலை அல்ல, அவர் கண்மலையாகிய தேவன். ஹல்லேலூயா. அதை உண்டாக்கினவர். அங்கே 123 பாருங்க, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன், உம்மிடத்தில் என் கண்களை எடுக்கிறேன். I lift up my eyes, the one who is enthroned in heavens, பரலோகத்திலே வாசமாக இருக்கிறவர், ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவரிடத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறதுனா என்ன? நம்பர் 1, முதலாவதாக வாசிங்க 141ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 141:8. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். நல்லா கவனிங்க, lifting our eyes towards God symbolizes our complete and total trust in Him for help.
நம்முடைய கண்களை அவர்கிட்ட எடுக்கிறேன்னு சொன்னா அவரையே நம்பி இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவரையே நம்பி இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறது பார்க்கிறோம். 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். அங்க ஒரு நம்பிக்கையோடு சொல்றார், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. So lifting our eyes symbolizes our total complete trust and reliance on God. ஆண்டவரை முற்றிலுமாக சார்ந்திருக்கிறதை அது காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பி அவரை அவர் பேதுரு ஆண்டவர் சொன்னார், இறங்கி படை விட்டு இறங்கி வானார். அவன் ஆண்டவரை நம்பி கண்ணை வச்சுட்டு போனான். அல்லேலூயா. கொஞ்சம் சைடில் பார்த்தோன்னே கீழே போயிட்டான். கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? அது மாத்திரமல்ல, கண்களை எடுப்பது என்பது அது ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இட்ஸ் an image, biblical image of prayer. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் யோவான் 17:1 வாசித்தீங்கன்னா, யோவான் 17:1 வசனத்தில் தங்களை கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து he lifted his eyes to heaven. பாருங்க, பரலோகத்துக்கு நேராக இயேசு கண்களை ஏறெடுத்தார். பரலோகத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அவர் ஜெபிக்கிறதை, பிதாவே, பரிசுத்த பிதாவே என்று அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே கண்களை கர்த்தருக்கு நேராக எப்படி ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு நீங்கள் 123ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. 123:2. இதோ வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கமா போலவும் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே பாருங்க, அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு உதவி, மனுஷனுடைய உதவி அல்ல. கர்த்தரை நோக்கி மாத்திரம் நம்ம இருக்கும்போது கர்த்தர் உதவியை பல விதத்தில் நமக்கு அனுப்புவார். அல்லேலூயா. எப்படிலாம் அனுப்பியிருக்காரு? காக்கா மூலமாக அனுப்பியிருக்கிறாரு, மனுஷன் மூலமாக அனுப்பியிருக்காரு, மீன் வாயிலாக அனுப்பியிருக்கிறாரு. யார் மூலமாக கர்த்தர் அனுப்ப முடியும்? அல்லேலூயா. தேவன் யாரை கொண்டு செய்ய முடியும்? ஆனால் தேவன் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அது மாத்திரம் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் என்ன ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் யோசபாத் ஜெபிக்கிறதை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர் எல்லாம் சொல்கிறாரு, ஆண்டவரே எங்களால் ஒன்றும் முடியாதப்பா. 2 நாளாகமம் 20:12 வசனம் வாசிங்க. 12 ஃபுல்லாக வாசிங்க. எங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு we don't have strength, Lord. We have no power against this great multitudes. எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. we do not know what to do. என்ன செய்யணும் தெரியல. அப்புறம் சொல்றாரு, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் உம்மையே, உம்மை அப்படின்னு இல்லை, உம்மையும் அப்படின்னு இல்லை, உம்மையே. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பட் our eyes are always upon you. உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செஞ்சார் நமக்கு தெரியும். கர்த்தர் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் யுத்தமே பண்ணாதபடிக்கு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள், துதி செய்தார்கள். கர்த்தர் பெரிய யுத்தத்தை அவர்களுக்காக செய்து பெரிய வெற்றி ஆண்டவர் தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே ஆசாவின் ஜெபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த வார்த்தை இல்லாவிட்டால் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். பலனற்றவனுக்காகிலும் பலன் உள்ளவனுக்காக உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை. 34 இத்தனை அவசரம்? 5 அவசரமா? 5 அவசரம் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து
they looked to him and were radiant. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை நோக்கி கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து, அது ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை, அது ஜெபத்தை குறிக்கிறது. கர்த்தரே நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த ரகசியத்தை நம்ம அறிந்திருக்கும் போது தாவீது எங்கே சொல்றாரு, 34 எடுங்க, 121 திரும்பி எடுங்க. அவர் சொல்றாரு, என் உதவி வரும், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். எல்லாம் சொல்லுங்க, வரும். வரும் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. இட்ஸ் a statement of faith. It is a confession of faith. My help comes from, or my help will come from. ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இல்லை சொல்லுங்க, வரும். அல்லேலூயா. நம்புறீங்களா? வருமா வராதோ தெரியல அப்படின்னு கூடாது. வரும். அல்லேலூயா. ஒத்தாசை வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆகவே வரும். ஆண்டவர் நமக்கு அங்கே சொல்ல, அது சங்கீதக்காரருடைய ஒரு விசுவாச அறிக்கை. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. மை ஹெல்ப் வில் கம் ஃப்ரம் காட். எனக்கு தேவையான அந்த உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரும். தாவீது என்னிடத்தில் சொல்றாரு 138:8, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இதெல்லாம் they are all statement of faith, confession of faith. விசுவாச அறிக்கையாக நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை. கண்கள் எங்கே பார்க்கணும்? மேலே பார்க்கணும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பார்க்கக்கூடாது? கீழேயும் பார்க்கக்கூடாது, சுற்றியும் பார்க்கக்கூடாது. கீழேயே பார்க்கக்கூடாது. கீழே பூமிக்கு அடுத்த காரியங்களே பார்க்கக்கூடாது. சுற்றிலும் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் எதை கொண்டும் யாரை கொண்டும் எப்படியும் செய்யார். எங்கே பார்க்கணும்? மேலே பார்க்கணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க, பார்க்கலாம். மேலே பார்ப்போமா? மேலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்ல நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டு, யோசபாத் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை தந்தார். ஆசாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை தந்தார். தாவீதுக்கு கர்த்தர் உதவியை கர்த்தர் கட்டளையிட்டார். இவங்கெல்லாம் கர்த்தரையே நோக்கி பார்த்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா.